ஹலோ கிரிக்கெட் ஃப்ரெண்ட்ஸ், 2025 மெகா ஆக்ஷன் கோலாகலமாக ஜெட்டாவில் நடந்து முதல் நாள் முடிஞ்சிருக்கு. இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே 2025 மெகா ஆக்ஷனில் செட் 7லிருந்து செட் 11 வரையும் ஏலத்தில் போன வீரர்கள் யார் யார், எந்தெந்த அணிக்கு எந்தெந்த வீரர் எவ்வளோ தொகைக்கு போயிருக்காரு, ஏலத்தில் நடந்த சம்பவங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம சேனலில் நம்ம பேஜில் செட் 1லிருந்து செட் 6க்கான வீடியோவை தனித்தனியாக போட்டிருக்கோம். ஸோ டிஸ்கிரிப்ஷன் ஃபஸ்ட்டு கமெண்டில் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஸோ 2025 மெகா ஆக்ஷன் கோலாகலமாக ஜெட்டாவில் நடந்துகிட்ருக்கு. இந்த ஆக்ஷனில் செட் 6 வரையுமே பல அணிகள் பார்த்தீங்கன்னா போட்டி போட்டு பல வீரர்களை வாங்கியிருக்காங்க. அதன்படி ரிஷப் பண்ட் எல்எஸ்ஜி அணிக்கு 27 கோடி ரூபாய்க்கு ஏலத்தில் போய் சாதனை படிச்சிருக்காரு. அடுத்ததாக செய்யஸ் ஐயர் 26 கோடியே 75 லட்சம் ரூபாய்க்கு பஞ்சாப் அணிக்கு போய் சம்பவம் பண்ணியிருக்காரு. சகால் 18 கோடிக்கு பஞ்சாப் அணிக்கும், ஹர்தீப் சிங் 18 கோடிக்கு பஞ்சாப் அணிக்கும் போயிருக்காரு. சிஎஸ்கே அணி அஸ்வின், டெவான் கான்வே, ரச்சின் ரவீந்திரா, ராகுல் ருவாத்தியா போன்ற வீரர்களை தட்டி தூக்கியிருக்காங்க. ஸோ செட் 7ல் அன்கேப்டு பிளேயர்கள் லிஸ்ட்டில் முதல் வீரராக அதர்வா தாய்ரே ஏலம் விடப்பட்டார். இவரை வாங்க எந்த அணியுமே போட்டி போடலை. இதனால் எஸ்ஆர்கே சென்னை இவருடைய அடிப்படை விலையான 30 லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்கிட்டாங்க. இளம் வீரராக தற்போது இவர் நல்ல ஃபார்மில் இருக்கார். அடுத்ததாக நிகில் வகேராவை ஏலம் விட்டாங்க. இவருடைய அடிப்படை விலை 30 லட்சம். இவரை வாங்க சிஎஸ்கே ஜிடி ஃபைட் பண்ணாங்க. சிஎஸ்கே 3 கோடி வரையும் போனாங்க. ஆனால் திடீர்னு உள்ள வந்த பஞ்சாப் அணி 4 கோடி 20 லட்ச ரூபாய் கொடுத்து நிகில் வகேராவை வாங்கியிருக்காங்க. மும்பை அணிக்கு ஆர்டிஎம் கார்டு இருந்தாலும் இவர் ஆர்டிஎம் கார்டு மூலம் மும்பை வாங்கலை. இந்த பிளேஸுக்கு ஒர்த்து போய் தான். ஏன்னா மும்பை அணிக்காக கடந்த 3 சீசனாக ஃபினிஷிங்கில் வேறு லெவலில் சம்பவம் பண்ணார் நிகில் வகேரா. அடுத்ததான் கேகேஆர் வீரர் அங்கிரீஸ் ரகுவன்சி ஏலமிடப்பட்டாங்க. இவருடைய அடிப்படை விலை 30 லட்சம். இவரை சிஎஸ்கே வாங்க 2 கோடியே 80 லட்சம் வரையும் பிட் பண்ணாங்க. ஆனால் கேகேஆர் அணி இவரை 3 கோடிக்கு தட்டி தூக்கிட்டாங்க. போன வருடம் கேகேஆர் அணிக்காக இளம் வீரரை இவர் அதிரடியாக மிடில் ஆர்டரில் விளாண்டார். ஸோ இந்த வருடமும் கேகேஆர் அணி இவரை நம்பி 3 கோடி கொடுத்து வாங்கியிருக்காங்க. இந்த பிரேஸுக்கு இவர் ஸ்டீல் பைனே சொல்லணும். அடுத்த வீரராக கருண் நாயர் ஏலமிடப்பட்டாங்க. இவர் அன்சோல்ட் ஆவார்னு பார்த்தா திடீர்னு ஆர்சிபி இவரை வாங்க ட்ரை பண்ணாங்க. ஆனால் டெல்லி 50 லட்ச ரூபாய் கொடுத்து வாங்கிட்டாங்க. அவருடைய அடிப்படை விலை 30 லட்சம். அடுத்ததாக அபினவ் மனோகர் என்ற மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனை ஏலம் விட்டாங்க. இவரோட அடிப்படை விலை 30 லட்சம். இவரை வாங்க சிஎஸ்கே ஆர்சிபி கடும் ஃபைட் பண்ணாங்க. சிஎஸ்கே 3 கோடி வரையும் வந்தாங்க. ஆனால் திடீர்னு உள்ள வந்து எஸ்ஆர்கே சென்னை 3 கோடி 20 லட்ச ரூபாய் கொடுத்து இவரை வாங்கியிருக்காங்க. இந்த பிளேஸுக்கு இவர் ஒர்த்து பை தற்போது இந்தியாவில் நடந்துட்டு இருக்க ஒரு சில உள்ளூர் T20 போட்டியில் அதிரடியாக விளையாண்டுட்டு இருக்கார் இவர். அடுத்த செட் 8ல் அன்கேப்டு ஆல்ரவுண்டராக களமிறக்கினாங்க. இதில் நிஷாந்த் சிந்து முன்னாள் சிஎஸ்கே வீரர் 30 லட்சத்துக்கு ஏலம் விடப்பட்டாங்க. ஜிடி இவருடைய அடிப்படை விலைக்கே இவரை வாங்கிட்டாங்க. அண்டர் 19ல் ஆல்ரவுண்டராக அடுத்த ஜடேஜாவாக கலக்கிட்டு இருந்தார். இதனால தான் சிஎஸ்கே போன வருடம் இவரை வாங்கினாங்க. ஆனால் இந்த வருடம் சிஎஸ்கே இவரை கண்டுக்கலை. இதனால் குஜராத் வாங்கியிருக்காங்க. இந்த பிரைஸுக்கு ஒர்த்து பை பேக்கப் வீரராக இவரை ஜிடி வச்சுக்குவாங்க. அடுத்த வீரராக முன்னாள் சிஎஸ்கே வீரர் சமீர் ரிஜிவியை ஏலம் விட்டாங்க. அவருடைய அடிப்படை விலை 30 லட்சம். சிஎஸ்கே இவரை வாங்க ஃபைட் பண்ணாங்க. ஆனால் திடீர்னு உள்ள வந்த டெல்லி அணி 35 லட்ச ரூபாய் கொடுத்து இவரை வாங்கியிருக்காங்க. ஆனால் சிஎஸ்கே போன வருடம் 8 கோடி 40 லட்ச ரூபாய் கொடுத்து இவரை வாங்கினாங்க. நல்லா தான் விளாண்டாரு. ஒழுங்காக வாய்ப்பு இவருக்கு கிடைக்கல. ஸோ இந்த வருடம் ஒரு 2 கோடி வரையும் போயிருக்கலாம். ஸோ சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா போகலை. இதனால் 95 லட்ச ரூபாய் கொடுத்து டெல்லி வாங்கிட்டாங்க. இந்த ரேட்டுக்கு இவர் ஸ்டீல் பை ஒர்த்து பைனே சொல்லணும். ஏன்னா இளம் வீரராக மிடில் ஆர்டரில் அதிரடி விளையாடக்கூடிய வீரராக இருக்கார். அதுவும் டெல்லி போல ட்ராக்கில் இவர் வேறு லெவலில் சம்பவம் பண்ண வாய்ப்பு இருக்குது. அடுத்ததான் ஏலத்தில் நமன் தீரை ஏலம் விட்டாங்க. இவரை வாங்க லக்னோ, எஸ்ஆர்கே, ஜிடி ஃபைட் பண்ணாங்க. ஸோ 4 கோடிக்கு இவரை லக்னோ வாங்கினாங்க. ஆனால் மும்பை ஆர்டிஎம் கார்டு மூலம் இவரை தட்டி தூக்கிட்டாங்க. ஸோ மும்பை 5 கோடி 25 லட்ச ரூபாய் கொடுத்து நமன் தீரை அன்கேப்டு ஆர்டிஎம் கார்டை யூஸ் பண்ணி வாங்கியிருக்காங்க. ஆனால் இவரை ஆக்ஷனுக்கு முன்பு ரிட்டர்ன் பண்ணியிருந்தால் 4 கோடிக்கே ரிட்டர்ன் பண்ணியிருக்கலாம். ஆனால் 1 கோடியே 20 லட்ச ரூபாய் கொடுத்து மும்பை அணி ஆர்டிஎம் கார்டு மூலம் இவரை வாங்கியிருக்காங்க. இவர் தற்போது இளம் வீரராக பேட்டிங் பந்துவீச்சில் கலக்கிட்டு இருக்காரு. அடுத்த ஹர்திக் பாண்டியாவாக மும்பை இவரை பார்க்கறதுனால இவரை இந்த தொகை கொடுத்து ஆர்டிஎம் கார்டு மூலம் மும்பை வாங்கியிருக்காங்க. அதான் அப்துல் சமாத்தை ஏலம் விட்டாங்க. இவருடைய அடிப்படை விலை 30 லட்சம். இவரை வாங்க லக்னோ, ஜிடி, ஆர்ஆர் ஃபைட் பண்ணாங்க. ஆனால் லக்னோ 4 கோடி 20 லட்ச ரூபாய் கொடுத்து இவரை வாங்கிட்டாங்க. எஸ்ஆர்கே கிட்ட ஆர்டிஎம் கார்டு இருந்தாலும் இவரை வேணான்னு கலட்டி விட்டாங்க எஸ்ஆர்கே அணி. அடுத்த வீரராக ஹர்ப்ரீத் பிராட் ஏலம் விடப்பட்டாங்க. இவரை வாங்க மும்பை எல்எஸ்ஜி ஃபைட் பண்ணாங்க. ஆனால் பஞ்சாப் அணி 1 கோடி 50 லட்ச ரூபாய் கொடுத்து ஹர்ப்ரீத் பிராடை தட்டி தூக்கிட்டாங்க. இந்த ரேட்டுக்கு இவர் ஒர்த்து பை. ஏன்னா பஞ்சாப் பேச்சில் இவர் சூப்பராக பந்தி வீசியிருக்காரு. அடுத்ததாக விஜய் சங்கரை ஏலம் விட்டாங்க. விஜய் சங்கருடைய அடிப்படை விலை 30 லட்சம். இவரை வாங்க குஜராத் சிஎஸ்கே மோதினாங்க. இதில் சிஎஸ்கே 1 கோடி 20 லட்ச ரூபாய் கொடுத்து விஜய் சங்கரை தட்டி தூக்கியிருக்காங்க. கடந்த 2 சீசனாகவே விஜய் சங்கரை வாங்க சிஎஸ்கே ஃபைட் பண்ணாங்க. ஆனால் குஜராத் விடலை. ஆனால் இந்த வாட்டி விடாப்படியாக இந்த ஆக்ஷனில் சிஎஸ்கே வாங்கியிருக்காங்க. சிஎஸ்கே அணியில் இவரை போல தான்
சுவம் தூபே வந்தார். ஆனால் இப்போ அவர் வேறு லெவலாக மாறிட்டார். அதே போல் விஜய் சங்கரும் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த சுவம் தூபேவாக மாற வாய்ப்பு இருக்குது. அடுத்ததான் ஏலத்தில் மகிப்புல் லாம்பரோவை விட்டாங்க. அவருடைய அடிப்படை விலை 50 லட்சம். இவரை எல்எஸ்ஜி ஜிடி வாங்க ஃபைட் பண்ணி கடைசியாக ஜிடி இவரை 1,70 லட்ச ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்காங்க. மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனாக ஆர்ஆர் மற்றும் ஆர்ஜிபி அணிக்காக கடந்த சில சீசன்களில் இவர் சிறப்பாக விளையாண்டுருக்கார். ஸோ இந்த பிளேஸுக்கு இது ஒரு ஒர்த்து பைன்னு தான் சொல்லணும். அடுத்த வீரராக அசுஷேத் சர்மாவை 30 லட்சத்துக்கு ஏலம் விட்டாங்க. இவரை வாங்க பஞ்சாப் ஆர்ஜிபி ஃபைட் பண்ணாங்க. திடீர்னு குறுக்க வந்த டெல்லி டாட்டா 3,80 லட்ச ரூபாய் கொடுத்து இவரை வாங்கிட்டாங்க. பஞ்சாப் கிட்ட ஆர்டிஎம் கார்டு இருந்தாலும் இவரை வேணான்னு கலட்டி விட்டாங்க. போன வருடம் பஞ்சாப் அணிக்காக ஃபினிஷிங்கில் அதிரடியாக விளையாண்டாரு. இதனால 3,80 லட்சத்துக்கு இது ஒரு ஒர்த்து பைனே சொல்லணும். அடுத்ததான் குமார் குசங்கர் என்ற வீரரை 30 லட்சத்துக்கு ஏலம் விட்டாங்க. இவரை வாங்க பஞ்சாப் சிஎஸ்கே ஃபைட் பண்ணி கடைசியில் ஜிடி இவரை 65 லட்சத்துக்கு வாங்கியிருக்காங்க. அடுத்ததான் ரபின் மிஸ்ஸை சிஎஸ்கே மும்பை ஆக்ஷனில் இந்த ஆக்ஷனில் முதல்ல ஃபைட் பண்ணாங்க. ஸோ ஆனால் 65 லட்ச ரூபா வந்த உடனே சிஎஸ்கே கலட மும்பை அணி 65 லட்ச ரூபாய் கொடுத்து இளம் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனான ரபின் மிஸ்ஸை வாங்கியிருக்காங்க. ஸோ போன வருடம் இவர் 7 கோடிக்கு மேலே ஏலத்தில் போனார். ஸோ இந்த வருடமும் இவரை 65 லட்ச ரூபாய் கொடுத்து மும்பை பேக் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபினிஷராக இவர் மும்பை அணிக்காக விளையாட போகிறாரு. இது ஒரு ஸ்டீல் பை ஒர்த்து பைனே சொல்லணும். அடுத்ததாக அனு ராவத்தை குஜராத் அணியோருடைய அடிப்படை விலையான 30 லட்சத்துக்கு வாங்கியிருக்காங்க. முன்னாள் ஆர்ஜிபி வீரரான இவர் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனாக ஃபினிஷராக நல்லா தான் விளையாண்டுருக்காரு. ஸோ 1-2 கோடிக்கு மேலே ஏலத்தில் போவார்னு பார்த்தோம். ஆனால் குஜராத் அணி 30 லட்சத்துக்கு இவரை வாங்கிட்டாங்க. இது ஒரு ஸ்டீல் பை. அடுத்ததாக ஆரியன் ஜியால் அப்படிங்கிற இளம் வீரரை லக்னோ அணி அவருடைய அடிப்படை விலையான 30 லட்சத்துக்கு தட்டி தூக்கிட்டாங்க. அடுத்ததாக விஷ்ணு வினோத் என்ற மும்பை வீரரை மும்பை பஞ்சாப் 2 பேரும் ஃபைட் பண்ணி இறுதியாக பஞ்சாப் அணி 95 லட்ச ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. இது ஒரு ஸ்டீல் பை. ஏன்னா விஷ்ணு வினோத் இளம் வீரராக போன வருடம் மும்பை அணிக்காக ஃபினிஷிங்கில் அதிரடியாக விளாண்டாரு. ஸோ இதனால் பஞ்சாப் அணி இவரை கரெக்டான ப்ரைஸுக்கு வாங்கியிருக்காங்க. அடுத்ததாக செட் 11ல் ரசிக்டார் ஏலம் விடப்பட்டார். போன வருடம் இவர் டெல்லி அணியில் வேற லெவலில் டெட் ஓவர்லாம் பந்து வீசினார். இதனால் ஆர்ஜிபி இவரை 4 கோடிக்கு வாங்கி டெல்லி ஆர்டிஎம் கார்டு கொடுத்ததுனால 6 கோடிக்கு ப்ரைஸை ஏற்றி விட்டு அதுக்கப்புறம் டெல்லி வேணான்னு சொல்லி ஆர்ஜிபி இவரை வாங்கிட்டாங்க. இந்த ப்ரைஸுக்கு ஒரு ஒர்த்து பை. இளம் அண்டர் 19 வீரராக இவர் சூப்பராக பந்து வீசியிருக்கார். ஐபிஎல்லையும் வந்து பார்த்தீங்கன்னா டெட் ஓவரில் சூப்பராக பந்து வீசியிருக்கார். ஆனால் ஆர்ஜிபி பீச்சில் இவர் சூப்பராக பந்து வீசுவாரா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அடுத்ததாக ஆகாஷ் மாடவலை ஏலம் விட்டாங்க 30 லட்சத்துக்கு. இவரை வாங்க ஆர்ஆர் பஞ்சாப் ஃபைட் பண்ணி ஆர்ஆர் அணி 1,20 லட்ச ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்காங்க. இந்த ப்ரைஸுக்கு இவர் ஒரு ஸ்டீல் பைனே சொல்லணும். அடுத்ததாக மோகிஷ் சர்மாவை 50 லட்சத்துக்கு ஏலம் விட்டாங்க. இவரை ஜிடி பஞ்சாப் வாங்க ஃபைட் பண்ணி திடீர்னு உள்ள வந்த டெல்லி அணி 2,20 லட்ச ரூபாய் கொடுத்து வாங்கிட்டாங்க. இந்த ப்ரைஸுக்கு இவர் ஒரு ஸ்டீல் பை. அடுத்ததாக வைபவ் விஜயகுமாரை ஏலம் விட்டாங்க. இவரை வாங்க ஜிடி பஞ்சாப் ஃபைட் பண்ணாங்க. ஆனால் ஏரியா பஞ்சாப் பண்ணி 1,80 லட்ச ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்காங்க. பஞ்சாப் பிச்சில் இவர் போல் ஒரு பவுலர் தேவை பஞ்சாபுக்கு. ஸோ இது ஒரு ஸ்டீல் பை. ஆனால் ஆர்ஜிபி அணி ஆர்டிஎம் கார்டு இருந்தும் இவரை வாங்கலை. ஏன்னா போன வருடம் ஆர்ஜிபி அணிக்காக ஒரு சிறப்பாக தான் பந்து வீசினார். ஆர்ஜிபி ஹோம் டவுன் பிளேயர் கூட. ஸோ ஆர்டிஎம் கார்டு இருந்துமே கம்மியான தொகை இருந்துமே இவரை ஆர்ஜிபி வாங்க தவறிவிட்டாங்க. அடுத்ததாக வைபவ் வரவரா அப்படிங்கிற இளம் வீரர் 30 லட்சத்துக்கு கிளம்பிட்டாங்க. இவரை வாங்க பஞ்சாப் ஆர்ஆர் ஃபைட் பண்ணி கேகேஆர் அணி 1,80 லட்ச ரூபாய்க்கு இவரை வாங்கியிருக்காங்க. இந்த ரேட்டுக்கு இவர் ஒரு ஸ்டீல் பை. அடுத்ததாக யாஷ் டாகூர் என்ற இளம் வீரர் ஏலம் விட்டாங்க. இவரை வாங்க ஜிடி பஞ்சாப் ஆர்ஆர் ஃபைட் பண்ணாங்க. இறுதியாக பஞ்சாப் அணி இவரை 1,60 லட்ச ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்காங்க. ஸோ அந்த பிச்சில் இவர் சூப்பராக பந்து வீசுவார். ஏற்கனவே லக்னோ அணிக்காக சிறப்பாக விளாண்டுருக்காரு. ஸோ இந்த பிளேஸுக்கு ஒரு ஸ்டீல் பைனே சொல்லணும். அடுத்ததாக கார்த்திக் தியாகி என்ற இந்தியன் இளம் வீரரை ஏலம் விட்டாங்க. அவருடைய அடிப்படை விலை 40 லட்சம். இவர் அன்சோல்ட் ஆகிட்டாரு. அடுத்ததாக சிம்ரன்ஜித் சிங் என்ற இளம் சிஎஸ்கே வீரரை ஏலம் விட்டாங்க. அவருடைய அடிப்படை விலை 30 லட்சம். இவரை வாங்க பஞ்சாப் சிஎஸ்கே ஃபைட் பண்ணாங்க. ஆனால் இறுதியாக எஸ்ஆர்ஹெச் அணி 1,50 லட்ச ரூபாய் கொடுத்து வாங்கிட்டாங்க. சிஎஸ்கே 1,30 லட்சம் கொடுத்து வாங்க வந்தாங்க. ஆனால் எஸ்ஆர்ஹெச் விட அப்படியே 1,50 லட்ச ரூபாய் கொடுத்து வாங்கிட்டாங்க. அடுத்ததாக செட் 12ல் ஸ்பின் பவுலர்களை விட்டாங்க. அன்கப்டு ஸ்பின் பவுலர்களை. இதில் சுயாசா சர்மா என்ற இளம் வீரர் 30 லட்சத்துக்கு ஏலம் விடப்பட்டாங்க. இவரை மும்பை ஆர்ஜிபி ஏலத்தில் வாங்க முன் வந்தாங்க. ஆனால் ஆர்ஜிபி விட அப்படியே 2,60 லட்ச ரூபாய் கொடுத்து வாங்கிட்டாங்க. ஸோ இந்த பிரைஸுக்கு இவர் ஸ்டீல் பை. அடுத்ததாக கரண் சர்மா என்ற இளம் வீரரை 50 லட்சத்துக்கு மும்பையோடைய அடிப்படை விலைக்கே வாங்கியிருக்காங்க. முன்னாள் மும்பை வீரர் கூட ஆர்ஜிபி அணிக்காக போன வருடம் சிறப்பாக விளையாண்டார். இந்த பிரைஸுக்கு இது ஒரு ஒர்த்து பை. அடுத்ததாக மயங்க் மார்கண்டேவை கேகேஆர் அணி அவருடைய அடிப்படை விலையான 30 லட்சத்துக்கே தட்டி தூக்கிட்டாங்க. இந்த பிரைஸுக்கு இது ஒரு ஸ்டீல் பை. அடுத்ததாக பியூஷ் சாவ்லாவை யாருமே வாங்கலை. 50 லட்சத்துக்கு இவர் அன்சோல்ட் ஆகிட்டார். அடுத்ததாக குமார் கார்த்திகேயாவை ஆர்ஆர் அணி அவருடைய அடிப்படை விலையான 30 லட்சத்துக்கே தட்டி தூக்கிட்டாங்க. அடுத்ததாக மயங்க் சுதார் என்ற இளம் வீரரை ஜிடி அணி
அவருடைய அடிப்படை விலையான 30 லட்சத்துக்கே வாங்கிட்டாங்க. ஸோ முதல் நாளில் கடைசி வீரராக CS கோபால் ஏலமிடப்பட்டார். இவருடைய அடிப்படை விலையை 30 லட்சம். இவர் யாருமே வாங்கலை, அன்சோல்டாக இவர் போயிட்டார். ஸோ இவர் யாராச்சும் அவரோட அடிப்படை விலைக்கே வாங்கியிருக்கலாம். ஸோ முதல் நாளில் செட் 6 செட் 12 வரையுமே இந்த வீரர்கள் தான் ஏலம் விட்டாங்க. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், டே 1 உங்களுக்கு பிடிச்ச அணி கரெக்டான பிளேயர்களை கரெக்டான ப்ரைஸுக்கு வாங்கியிருக்காங்களா? டே 2 உங்களுக்கு பிடிச்ச அணி யாரை வாங்கணும் அப்படிங்கிற கருத்தை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இது பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.